மெசபடோமியாங்கிற ஒரு ஒரு இனம்தான் முதல்ல இந்த மதுவை தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக் நெசசிட்டியா இல்லை டிபெண்டன்சியா? நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட விஷயம் மது கிடையாது. நம்ம வந்து ஆக்சுவலாக இதை வந்து ஒரு மெடிக்கல் டேர்மில் பார்த்தீங்கன்னா டோபமைன் தெரியும். நீங்கள் வந்து இன்க்ளூடிங் மது எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மது தவிர ஹேபிட்ஸ், சில செக்ஸுவல்ஸ் ஹேபிட்ஸ் மாதிரியான சில ஹேபிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த காலத்து பசங்கள்லாம் வந்து டோபமைன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ஆமாங்க சார். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவு அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கும். ஆமாம், ஃபர்மெண்டேஷன் தானே. ஓகேங்க சார். ஸோ ஃபுட் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஈக்குவல் டு ஆல்கஹால். ஒரு ஸ்மால் அளவுக்கு அந்த மது எடுத்துக்கிட்டாவே அவருக்கு அந்த டோபமைன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்க சார். அவர் அந்த ஃபீல் பண்ணுவார். எஸ் சார். இதுவே ஒரு 5 வருடம் 10 வருடம் பழக்கம் இருக்கவருக்கு அந்த அளவு எடுத்துக்கிட்டா அதில் வந்து என்ன இருக்காது, ஃபீல் இருக்காது, அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது பர்ஃபெக்ட். ஆக்சுவலாக வந்து ஈவன் டாப் 50 கூட நம்ம கிடையாது. டாப் 50 கூட கிடையாது சார். ஈவன் இதுக்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் கிடையாது. வாக்கிங் போகிறேன்னு போவாங்க, வாக்கிங் கேங்காக போயிட்டு எண்ட் ஆஃப் த டே அந்த டீ கடை பெஞ்சில் கொண்டு ஒரு 2 வடை 2 பஜ்ஜி சாப்பிடுவாங்க. ஸோ அது எதுக்கு, அது ஒரு ஃபீல். ஆமாம். ஜிம்முக்கு கிளம்பி போவாங்க, அங்கே எல்லாம் கூட்டமாக சேர்ந்துட்டு உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசுவாங்க. நீ எல்லாம் ஒரு இந்திய சிட்டிஸ் தானே. அடுத்து ஜார்ஜியா. நம்ம மக்களுக்கு எப்பவுமே நம்ம நாடு கேவலமாக நினைக்கிறதே ஒரு ஹேபிட்டாக போச்சு இல்லையா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாட்காஸ்ட் சீரீஸ். இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மது பழக்கம். மது கலாச்சாரத்துக்கும் டாஸ்மாக் கலாச்சாரத்துக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன, வேறுபாடுகள் என்னென்ன, நம்ம மனித வாழ்க்கையில் இந்த மது பழக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கு ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் மதுவை பற்றி முழுமையான மெச்சூரிட்டி இந்த வீடியோ எண்ணில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் என்ன டிவிஸ், let's begin. சார் வணக்கம். வணக்கம்டா தம்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் வெல்கம் சார் பாட்காஸ்ட் சீரீஸ்க்கு. ஓகே. இது வந்து நான் கொஸ்டின் கேட்டு நீங்கள் பதில் சொல்ல போகிறது இல்லை. ஓகே, டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் வந்துட்டு தமிழ்நாட்டோட மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் சிஸ்டம் டாஸ்மாக் தான் சார். ஓகே, அதை பற்றி தான் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ராஜாஜி காலம் 1937 இருந்து இப்போ சிஎம்மாக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் வரைக்குமே இந்த மது விலக்கு என்பது மிகப்பெரிய பேசும் பொருள் சார். அதனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி நான் ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக் நெசசிட்டியா இல்லை டிபெண்டன்சியா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு என்றுமே இளமையான ஒரு டாபிக். ஆமாம் சார், எப்பயுமே இது பயங்கரமான டாபிக். ரைட். ஸோ இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா டாஸ்மாக் அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும் இன்றைக்கி அது பேராகவே வச்சு மீன்ஸ் அது ஒரு மது கலாச்சாரம். ஆமாங்க சார், அது ஒரு மது கலாச்சாரம். ஸோ மது கலாச்சாரன்றது நம்ம அப்படியே டாஸ்மாக் அப்படின்னா மது கலாச்சாரம்னா டாஸ்மாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த டாஸ்மார்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய கான்ட்ரவைசியல் டாபிக்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா we have to travel ஒரு 10,000 வருஷம் பின்னாடி போக வேண்டியது இருக்குது. 10,000 வருஷமா சார்? எஸ், 10,000 வருஷம். அது என்ன ரீசன்னா, ஆக்சுவலி மது அப்படிங்கிற விஷயம், இந்த போதை வஸ்து வாட் எவர் இட் இஸ், போதை தரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இது வந்து நம்ம வந்து கற்கால மனிதன்லேருந்து இது ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது. கற்கால மனிதன் ராஜா காலத்தில் இருந்தா சார்? இல்லை, கற்காலன்னா ஆதிவாசி. ராஜா காலத்துக்கு முன்னாடி ஆதிவாசினா அந்த கிபி. ஆமாம், அதெல்லாம் அந்த டைம்ல இருந்தே இந்த போதை கிமு முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், நம்ம ஆதாம் ஏவாள் லெவலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க சார். ஆதாம் அப்பத்துலேருந்தே இந்த போதை கலாச்சாரம். நீங்கள் மனுஷனை விடுங்க, விலங்குக்கு ட்ராவல் பண்ணணும். விலங்கு டேங்கப்பா, நான் நினச்சேன் இந்த ராஜா காலத்துலேருந்து வேணா அந்த டைம்லேருந்து போதை கலாச்சாரம்லாம் இருக்கு போல் அப்படின்னு நினச்சேன். ஸோ பட் வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ஓகேவா? இந்த நீங்கள் வந்து கற்காலம் 9,000 10,000 வருஷம் முன்னாடி ட்ராவல் பண்ணுறத விட முக்கியம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த போதை ஓகேங்க சார் ஏன் வந்து ஒரு மனிதர்களை தாண்டி இந்த விலங்குகள் வரைக்கும் இது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, விச் மீன்ஸ் அதுக்கு அந்த பழக்கத்துக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா ஏன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆக்சுவலாக இதை வந்து ஒரு மெடிக்கல் டேர்மில் பார்த்தீங்கன்னா
டோபமைன் தெரியும். அது ஒரு ஒரு சுரப்பி. ஆமாம் சார். ஸோ அந்த சுரப்பி சுரக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம நம்மளோட செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜாலியாக ஃபீல் பண்ணும். ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி பண்ண மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன், லைக் ஒரு ஒரு ஹாப்பினஸ், அது ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ். பிரச்சனை, ஆமாம், பிரச்சனையெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலை. அது ஒரு மாய நிலை தான். ஆமாங்க சார். ஸோ அந்த டோபமைன் வந்து சுரக்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம மகிழ்ச்சி, உணர்ச்சி இதில் மிகையாகும். ஓகேங்க சார். நீங்கள் வந்து எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப தூண்டுறதுக்கு காரணம் இந்த டோபமைன். ஆமாம். ஸோ இந்த டோபமைன் சுரக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு புதுவிதமான உணர்வு கிடைக்குது, புதுவிதமான ஒரு அந்த ஃபீல் கிடைக்குது. ஸோ அதுக்குள்ளே திரும்ப அது வேணும்னு எதிர்பார்க்குறோம். எஸ், ஆமாம், அது உண்மைதான் சார். இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார். ஓகேவா, நீங்கள் அதை வந்து ஒரு விளையாட்டு காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. அது சிரிக்கா? ஆமாம், சரி, மகிழ்ச்சியாக இருக்குது, சிரிக்கும். திரும்ப அது உங்ககிட்ட எதிர்பார்க்கும். ஆமாம், இல்லைனா அழுகும். நம்ம பண்ணா சிரிக்கும், இல்லைனா அழுகும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதே தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம தொடர்ந்து அதை விளையாட்டு காமிச்சிட்டே இருப்போம். ரைட். ஸோ அதே மாதிரி தான் இந்த டோபமைன் அப்படிங்கிறது இந்த போதை வஸ்துக்களுடைய மெயின் கோர் பேராமீட்டர் வந்து இந்த டோபமைனை வந்து சுரக்க வைக்கிற வேலையில் ஈடுபடும். இதுதான் பேசிக். நீங்கள் வந்து இன்க்ளூடிங் மது எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மது தவிர ஹேபிட்ஸ், சில செக்ஸுவல் ஹேபிட்ஸ் மாதிரியான சில ஹேபிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் பண்ணுது. டோபமைன் வந்து அந்த டோபமைன் சுரப்பியிலேருந்து அந்த டோபமைனை சுரக்க வைக்குது. ஸோ இந்த டோபமைன் சுரக்கிறதுனால we can feel as a different ஒரு பாடிக்கு ஒரு மாயையான ஒரு ஃபீல் வருது. ஸோ அந்த ஃபீல்னால அது திரும்ப அந்த ஃபீல் வேணும்னு அது அங்கே இழுக்கு. எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருள், ஒரு விளையாட்டு காமிச்சா அது திரும்ப அதை எதிர்பார்க்குமோ, அது மாதிரி ஒன்ஸ் இந்த டோபமைன்ஸ் வந்து அந்த டோபமைன் ரிலீஸ் ஆரம்பிச்சு அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடும். அது திருப்பி அது ஃபீல் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அந்த ஃபீல் நம்மளுக்கு வேணும் அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ இதனால தான் நீங்கள் விலங்குகள்லேருந்து ஆரம்பித்து ஆதிவாசிகள் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலம் வரைக்குமே பழங்களால் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு அளவிலான ஆல்கஹால். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அடர்ந்த காடுகளில் நிறைய பழமரங்கள் இருக்கும். ஓகேங்க சார். ஸோ அந்த பழமரங்கள்லேருந்து பழங்கள்லாம் உதிர்ந்து கீழே அப்படியே கிடக்கும். ஸோ அப்படி கிடக்கும்போது அது வந்து இயற்கையாகவே ஃபெர்மெண்டேஷன் ஆரம்பிக்கும். ஃபெர்மெண்டேஷன் ஆகும். அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகிறத பழங்களை ஒரு குரங்குகளோ யானைகளோ அதை சுவைக்கும் பொழுது அதுக்கு ஒரு வகையான அந்த ஆல்கஹால் அதில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவு அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கும். ஆமாம், ஃபெர்மெண்டேஷன் தானே. ஓகேங்க சார். ஃபுட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஈக்குவல் டு ஆல்கஹால். ஸோ அந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் அந்த சிறியளவிலான இது உடம்புக்குள்ளே போகும்போது அந்த விலங்குகளுக்கு டோபமைன் சுரக்க ஆரம்பிக்கும். விலங்குகளுக்கும் டோபமைன் எல்லாருக்கும். ஓகே. ஸோ அப்போ அதே ஃபீல் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அதே ஃபீல் அந்த விலங்குகளுக்கும் வரதுனால தான் விலங்குகள் அதை தேடி சென்று அந்த பழங்கள் குவில்களை கண்டுபிடிச்சி அதை எடுத்துக்கிட்டு தள்ளாட ஆரம்பிக்கும். சில யானைகள் கூட்டமாக அப்படியே எத்தனையோ இன்டர்நெட்டில் டேட்டா இருக்குது, எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே தள்ளாட அப்படியே ரொம்ப அப்படி அதை ஃபுல்லாக அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே கிடக்கும். ஸோ 12 hours 24 hours அந்த மாதிரிலாம் அது அப்படியே கிடக்கும். ஸோ அதே மாதிரி ஆதி மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதி மனுஷனுக்குமே இந்த பழக்கங்கள் இருந்தது. ஏன் பூனைக்கெல்லாமே இருக்குது. பூனை வந்து ஒரு சில வகையான அந்த போதை செடிகள்லாம் இருக்குது இல்லையா? ஆமாங்க சார். அதை போய் நுகர்ந்துட்டு அதுக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஆமாம், அதுக்கு அது பிடிச்சி மறுபடியும் போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த காலத்து பசங்கள்லாம் வந்து டோபமைன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ஆமாங்க சார், புரிஞ்சிருச்சு சார். ஸோ அந்த மாதிரியான அது ஒரு ப்ராசஸ், நேச்சர் ப்ராசஸ். ஸோ அந்த நேச்சர் ப்ராசஸ் ஒரு பதியான டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. ஓகேங்க சார். அந்த ஃபீல் கொடுக்குறதால அந்த ஃபீல் வந்து திரும்பவும் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அது உண்மைதான், எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் அதில் ஈடுபடுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த போதை அப்படிங்கிற விஷயங்க வந்து மதம், இனம், மொழி, நாடு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆரிஜினை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கலாச்சாரத்தை ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வர முடியும். எஸ் சார். ஓகேவா? ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் இந்த சோர்ஸ் ஆஃப் நேச்சர் ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கலன்னா we can't able to do ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட விஷயம் மது கிடையாது. இட்ஸ் எ நேச்சர். அது ஒரு நேச்சர் தான். நேச்சர் இருந்திருக்கு, நேச்சராகவே இருக்கு.
அதை வந்து மேன் வந்துட்டு நேச்சராகவே இருந்திருக்குதுன்றது தான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு கிரியேட் பண்ண விஷயம் கிடையாது. இப்போ நிறையா நம்ம இந்த டேப் கண்டுபிடிச்சது, இந்த கேமரா கண்டுபிடிச்சது, இந்த மைக் கண்டுபிடிச்சது. பட் மது ஆர் போதை வஸ்துக்கள் எதுவுமே இட் இஸ் பார்ட் ஆஃப் நேச்சர். பார்ட் ஆஃப் நேச்சர். அது போகிற வர காலம் எப்படி ஒரு மாம்பழம் நீங்கள் சுவைக்கிறீங்க, எப்படி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றீங்க, அதே மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ்களுடைய ஒரு வகையான நிலை. ஓகே, அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி ஜூஸாக மாறுதோ அது மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதை ஆல்கஹால், அதை நீங்கள் இன்டேக் பண்ணும்போது அகெயின் டோபமைன் வில் ஸ்டார்ட் டு ரிலீஸ். ஓகேங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த என்தியாசிசம் கிடைக்குது, அந்த ஃபீல் கிடைக்குது, அது மறுபடியும் ரிப்பீட்டடாக பண்ணணும்னு தோணுது. ஓகேங்க சார். ஸோ புரிஞ்சுதுங்களா? இது இது ஒரு வகையான பழக்கத்தை உருவாக்குது. ஓகே, இப்போ எனக்கு கிளியராக என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த மது வந்துட்டு இட்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் நேச்சர் தான். ஏன் பார்ட் ஆஃப் நேச்சர்? இப்போ நீங்கள் வந்து வாக்கிங் போகிறேன்னு போயிட்டு 3-4 பஜ்ஜி உள்ளே தள்ளுறோம்ல. ஆமாம், வாக்கிங் போகிறேன்னு போவாங்க. வாக்கிங் கேங்காக போயிட்டு எண்டாவதுலேயே அந்த டீ கடை பெஞ்சில் கொண்டு ஒரு 2 வடை 2 பஜ்ஜி சாப்பிடுவாங்க. ஸோ அது எதுக்கு? அது ஒரு ஃபீல். ஆமாம். ஜிம்முக்கு கிளம்பி போவாங்க. அங்கே எல்லாம் கூட்டமாக சேர்ந்துட்டு உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசுவாங்க. அந்த ஃபீல், அந்த ஹாப்பினஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த பேஸ் வந்து நம்ம அந்த டோபமைனை புரிஞ்சுக்கணும். தான். ஸோ அப்போது இதில் ஒரு விஷயம் நம்ம கன்க்ளூட்க்கு வரோம். இந்த போதை வஸ்துக்கள் எல்லாமே, ஈவன் அது வந்து செடியிலேருந்து வரதா இருக்கட்டும், ஓகேவா, அதெல்லாம் வந்து உச்சகட்டம் லெவலில் மாற்றி விடுறது. அது வந்து அந்த நிலையவே, அதான் சொல்கிறேனே, நீங்கள் அந்த பர்சன்டேஜஸ் லெவல் மாற 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 நிலையே மாறும். ஒரு தான் யாருன்றே தெரியாத அளவுக்கு, அதான் எதுவுமே அளவோடு இருந்தால் அது சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது இட்ஸ் பர்ஃபெக்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த விஷயத்துலையுமே அது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அது ஒருத்தருடைய வாழ்வையே அடியோடு அழிச்சிடுறது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்தவங்கள பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அவங்கள மட்டும் பாதிக்காம இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களோட வாழ்க்கையும் அடியோட அழிக்குது. ஸோ அது எப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ நீ கேட்கலாம், இது என்ன சார் ப்ராப்ளம்? இதுதான் வந்து சொன்ன மாதிரி ஒரு மரம், செடி, கொடி, காற்று அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இது வந்து நேச்சராக ஃப்ரூட்ஸ் உருவாகுது. அது வந்து ரொம்ப முதிர்ந்த நிலையில் கீழே விழுது. ஸோ ஃபர்மெண்டேஷன் ஆகுது. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆல்கஹால் பர்சன்டேஜஸ் கிடைக்கிது. அதை இன்டேக் பண்ணுறதுனால ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் உருவாகுது. ரைட். ஸோ அப்போது நாகரிகம், மனிதன் வளர வளர என்ன செய்யுதுன்னா நாகரிகங்கள் வளருது. ஓகேங்க சார். கரெக்டாக? ஸோ நாகரிகங்கள் வளர வர மனிதன் வந்து எல்லாத்தையுமே கட்டமைக்கிறான். ஆமாம், புரியுதா? ஸோ கட்டமைக்கும் பொழுது இது வந்து ஒரு டிமாண்டா இல்லையா? ஆமாம், இது ஒரு டிமாண்ட் தான். இது ஒரு டிமாண்ட் தான். ஸோ பிஸ்னஸ் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட்ஸ். ஆமாம் சார். ஸோ ஒரு வியாபாரங்கள் வந்து எதை மையப்படுத்தி உருவாகும்னா டிமாண்ட் தான். ஆமாம், மக்கள் மத்தியில் இருக்கிற டிமாண்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த டோபமைனை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த ஆல்கஹால் இஸ் அ டிமாண்ட். புரியுதா? வை இட் இஸ் அ டிமாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குறது, அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிறதுல அவனுக்கு ஒரு ரிலீஃப் வருது. இப்போது ஒரு குழந்தைங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சலங்கை, ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ஜாமான், அதை வந்து கொண்டு போய் நீங்கள் குழந்தை முன்னாடி நீங்கள் வந்து இப்படிலாம் ஒரு காமிச்சு நீங்கள் வந்து விளையாட்டு பண்ணிங்கன்னா அது சிரிக்கும். எஸ் சார். இப்போ அதே ஜாமானத்தை கொண்டு வந்து நான் உங்கள் முன்னால் விளையாட்டு பண்ணி போடா போய் வேலையை போடுறா அப்படின்னு சொல்லிடுங்க. அது வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கான டிமாண்ட். எஸ். ஸோ இப்போ ஒரு அடல்ட் அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அந்த டோபமைன் சுரக்காது. ஓகேங்க சார். ஏன் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சின்ன விளையாட்டு ஜாமான்லேயே அந்த குழந்தைகளுக்கு அந்த லெவல் ஆஃப் டோபமைன் தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ரைட். அது இக்னோர் பண்ணி நம்ம வந்து லைக் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மது எடுத்துக்கிறவர், ஓகேங்க சார், ஒரு குறைந்த அளவு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்மால் நம்ம சொல்லலையே, ஒரு ஸ்மால் அளவுக்கு அந்த மதுவை எடுத்துக்கிட்டாவே அவருக்கு அந்த டோபமைன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்க சார். அவர் அந்த ஃபீல் பண்ணுவார். எஸ் சார். இதுவே ஒரு 5 வருடம் 10 வருடம் பழக்கம் இருக்கவருக்கு அந்த அளவு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து என்ன இருக்காது, ஃபீல் இருக்காது, அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகாது. ஆமாம். ஸோ அது வந்து நார்மல். அப்போ அவருக்கு வந்து இன்னும் வந்து அதோட டோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அதுக்கான ஃபீல் வந்து அவருக்கு அது கிடைக்கும். ஓகேங்க சார். புரிஞ்சுதுங்களா? இப்போ எஸ் சார். அதே மாதிரி தான். ஏன் நீங்கள் வந்து ஒரு சின்ன விளையாட்டு ஜாமானத்துக்குலாம் நீங்கள் வந்து
சூப்பர் அப்படின்னு நீங்கள் மயங்கிறதுலனா அது ஒரு உங்களுக்கு ஒரு சாதாரணமாயிடுச்சு. அது எனக்கு ஒரு பழகி போன விஷயம் தான். ஸோ அது பேசிக்காக வச்சுங்க, நான் புரிதலுக்காக சொல்கிறேன். ஓகேங்க சார். புரிதலுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு ப்ராப்பரான ஒரு டிமாண்ட். ஆமாங்க சார். புரியுதுங்களா? ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி டிமாண்ட் ப்ராடக்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஆமாங்க சார். இப்போ இது வந்து ஒரு நாகரிகங்கள் வளர வளர ஸோ அந்த நாகரிக காலத்தில் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், அந்த ஈராக் அந்த பகுதியில், மத்திய கிழக்கு பகுதியில் மெசபடோமியா அப்படின்னு ஒரு பழங்குடியினர் இருந்தாங்க, ஒரு இனம் பழங்குடியினர். அவங்க பேர் வந்துட்டு மெசபடோமியா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4000 கிமு 4000 வருஷம் முன்னாடி. ஓகேங்க சார். ஓகேவா? மெசபடோமியா. ஸோ இந்த மெசபடோமியாங்கிற ஒரு இனம்தான் முதல்ல இந்த மதுவை லேபர்களுக்கு கூலியாக, பணத்துக்கு பதில், அப்போல்லாம் பணம் இல்லை, ஓகே, பண்டங்கள் தானே அப்போல்லாம். சார் பண்டங்கள் தான். பண்டமாற்று முறை தான் ரொம்ப காலமாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பிரமிடுகள் கட்டுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கல்வெட்டு சம்மந்தங்களான, கற்கள் சம்மந்தமான, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வேலையாட்கள் ஈடுபடுவாங்க இல்லையா? எஸ் சார். ஸோ அந்த ஆதிக்க காலத்தில், ஸோ அதில் அந்த மெசபடோமியாங்கிற அந்த இனம்தான் முதலாக வந்து அந்த பியரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற லேபர்களுக்கு முதல் அவங்க வந்து சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்க சார். அதாவது உழைத்ததற்கு ஊதியமாக, அந்த பண்டு மாற்று முறை மாதிரி அவங்க உழைச்சவங்களுக்கு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நான் என்ன கொடுக்கணும்? சேலரி கொடுக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி பண நாகரிகம் இல்லாத காலத்தில், பண்டமாற்று முறை நாகரிகங்கள் இருந்த காலத்தில் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பியோரை வந்து இது ஊதியமாக கொடுக்குறாங்க. ஓகேங்க சார். இதுதான் ஃபஸ்ட்டு ஆஸ் பர் தி ஆராய்ச்சியாளருடைய ஃபஸ்ட்டு ரெக்கார்டிக்கல் டேட்டா ஐ திங்க். ஸோ இதுதான் வந்து நான் அனலைஸ் பண்ண வகையில், இதுதான் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஐடென்டிஃபை பண்ணின பாயிண்ட். ஓகேங்க சார். ஸோ இங்கே தான் வந்து ஒரு ஆல்கஹால்ன்ற ஒரு விஷயம் மெசபடோமியாங்கிற ஒரு மத்திய கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு நாகரிகத்தின் மூலயமா ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ப்ராடக்டாக, ஒரு டிமாண்டபிள் ப்ராடக்டாக உள்ள வருது. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இல்லை வந்து ஆபரணங்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கர்ஸு முதல் முறையாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஆல்கஹாலுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிம்பிளாக சொன்னால் பியருக்காக. ஓகேங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரொம்ப எப்போ வந்து மனித குலத்துக்குள்ளே இந்த ஆல்கஹால்ங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ப்ராடக்டாக, ஒரு ப்ரொடியூசபிள் ப்ராடக்டாக உள்ளே வருதுன்னா இந்த பாயிண்டில் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஆமாங்க சார். சார் அப்போ நீங்கள் சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு ஒன்று இருக்குது சார். அப்போது இந்த மனிதர்களோட அந்த டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏட டிமாண்ட் அந்த போதை தானா? அப்படி, அதாவது டிஎன்ஏல ஒரு சிஸ்டமானு கேட்குறீங்க? டிஎன்ஏல ஒரு சிஸ்டமா? ஆக்சுவலி ஆஸ் பர் த ரிசர்ச் படி வந்து அது வந்து டிஎன்ஏல அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. அதாவது அந்த போதைக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் நேச்சராகவே இப்போ நீங்கள் வந்து லைக் இனப்பெருக்கம்ங்கிற ஒரு ப்ராசஸ், அது வந்து ஒரு நேச்சராகவே ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுது. அது வந்து ஒரு டிஎன்ஏல மேபி இன்வால்வ் ஆகிருக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி கேட்க வரீங்க? எஸ் சார். ஆக்சுவலி அதான் சார். ஸோ அது அப்படி கிடையாது. இது ஆக்சுவலி இது வந்து இந்த டோபமைன் அந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அது எல்லா விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டோபமைன்கிற அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்கிற அந்த அமைப்பு. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மீன் உங்களுக்கு அந்த டோபமைன்லேருந்து அந்த டோபமைன் சுரக்கிறதுனால அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கும், விச் மீன்ஸ் அந்த உணர்வு, மகிழ்ச்சி. ஓகேங்க சார். அதான் ரிவார்டு. இது ஒரு முறை நம்ம வந்து அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா திரும்ப அதை வந்து அந்த மகிழ்ச்சி, அந்த என்துசியாசம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கு தூண்டுதல் வந்து அந்த டோபமைன்கிற அந்த சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு திரும்ப அதை பண்ண சொல்லுது. ஆமாம், தூண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண சொல்லுதுல்ல, விச் மீன்ஸ் மகிழ்ச்சியான விஷயங்களை திரும்ப கண்டிப்பாக. ஸோ அதுதான் ரீசன். மற்றபடி இது டிஎன்ஏல ஒரு அங்கமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வரைக்கும் எந்த ரிசர்ச்சும் வந்து சொல்லலை. இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏல ஒரு அங்கம் நம்ம சிஸ்டம்லேயே, டிஎன்ஏ சிஸ்டம்லேயே இது இருக்குது அப்படின்ற இது அஃபிஷியலாகவும் இந்த ரிசர்ச் எதுவும் இல்லை. ரைட். இப்போது ஸோ நீங்கள் இப்போ இந்த டாஸ்மார்க் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? எஸ் சார். உங்களோட நாலேஜில் இல்லை உங்களோட நாலேஜில் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க மெசபடோமியா பியர் தான்
மனித நாகரிகத்துக்குள்ள ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு வேளை ஒரு பெருமளவில் உள்ள வந்த. ஸோ அதே நேரத்தில் வேறு ஏதாவது இடத்துல நடந்திருக்கலாம். பட் இதான் அஃபிஷியலாக ஹிஸ்ட்ரி டேட்டாவை செக் பண்ணி பார்க்கும்போது இதுதான். ஸோ இப்போது நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலோட டேட்டா பார்க்கும்போது டாஸ்மார்க் சொசைட்டியை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. ட்ரை பண்ணுறது. அதனால் மறைமுகமாகவோ இல்லை நேர்முகமாகவோ நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் அழியுது. இது உண்மை, இது ஒரு பக்கம், அதில் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இது நம்ம தனியாக பேசுவோம். பட் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், வேர்ல்டில் ஓகேவா ஓகேங்க சார் அதிக ஆல்கஹால் கன்சப்ஷன், அதிக நம்ம லோக்கல் டேர்மில் சொல்லணும்னா அதிக குடிகாரர்கள் ஓகேங்க சார் அதிகமாக வந்த பர்சன்டேஜஸ் இருக்கிறது எந்த கண்ட்ரி? அதிகமாக பர்சன்டேஜ் இருக்கிறது கண்ட்ரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் சும்மா இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்த வரைக்குமே எனக்கு வந்துட்டு இந்த பிரிட்டிஷ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ். நீங்கள் சொன்னது கரெக்டு. ஓகே, இட்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரி. இதில் வந்து ரொமானியா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ரொமானியா. ஆமாம், ரொமானியன்ஸ் தான் வந்து அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இன்டேக் பண்ணுறாங்க. ஓகேங்க சார். கிட்டத்தட்ட 70-80% மக்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆல்கஹாலை இன்டேக் பண்ணுறாங்க, 15 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ரெக்கார்ட்ஸில். ஓகேங்க சார். ஓகேவா? ஸோ அது ஆமாம், கிட்டத்தட்ட நீங்கள் பர் சிட்டிசன் கால்குலேட் பண்ணிங்கன்னா 17 லிட்டர்ஸ் பர் ஆனம் பர் சிட்டிசன் கன்சப்ஷன். ஓகேங்க சார். ஸோ தென் ஜார்ஜியா ஆமாம் 15 லிட்டர் பர் சிட்டிசன் அப்படிங்கிற லெவல் இருக்குது. அடுத்தது லட்வியா அவங்க தேர்ட் பிளேஸில் 13 லிட்டர்ஸில் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரணுமே, அதான் இந்தியா ஆக்சுவலி ஒரு ஷாக். நான் சொன்னேன் நீங்கள் ரொமானியன் சொன்னேன், அப்போ இந்தியா தான் செகண்ட் வர போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம நாட்டை பற்றி கொஞ்சமாக நீ எல்லாம் ஒரு இந்திய சிட்டிசனா பார்த்தா நீங்கள் அடுத்து ஜார்ஜியான்றீங்க. நம்ம மக்களுக்கு எப்பவுமே நம்ம நாடை கேவலமாக நினைக்கிறதே ஒரு ஹேபிட்டாக போச்சு இல்லையா? சரி, அப்புறம் ஜார்ஜியான்ட்டீங்க. சரி, ஓகே, தேர்டில் வரப்போது பார்த்தா லட்வியான்ட்டீங்க. ரைட். இதில் ஆக்சுவலாக வந்து ஈவன் டாப் 50 கூட நம்ம கிடையாது. டாப் 50 கூட கிடையாது சார். ஈவன் இதுக்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் கிடையாது. பட் ஓவரால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 லிட்டர்ஸ் டு 7 லிட்டர்ஸ் பர் பர்சன்கிற லெவலில் இருக்கும். ஓகேங்க சார். இது வந்து 80வது இடத்துலேருந்து 100வது இடத்துக்கு பக்கமாக இருப்போம். ஓப்பா. ஸோ ஆனால் இதில் ஒரு கவலை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு மக்கள் தொகை ஜாஸ்தியாக இல்லை, நம்ம வந்து வெறும் 15% பீப்புள் தான் வந்து இந்த ஆல்கஹால் ஹேபிட் இருக்காங்க நம்மளோட மக்கள் தொகை இந்தியாவில். ஓகேங்க சார். 85% பீப்புளுக்கு வந்து பொதுவாக இந்த ஆல்கஹால் ஹேபிட்டே கிடையாது. 15% பீப்புள் தான் ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது. ஆனால் இதில் மிகப்பெரிய கவலை தர விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த 15% பீப்புள் சேர்ந்தே வெறும் 15% மக்கள், நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து ரொமானியா இல்லை வந்து ஜார்ஜியா, லட்வியா இதுல எல்லாம் கன்சப்ஷன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் குடிக்கிறாங்க. 70 to 80%. அது பிகாஸ் ஆஃப் குளிர் பிரதேசமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன வேணால் அதுக்கு டேக் போட்டுக்கலாம். ஓகேங்க சார். பட் ஆல்கஹால் கன்சப்ஷன்கிறது 70-80% மக்கள்கள் அதை பயன்படுத்தி, இங்கே வெறும் 15% மக்கள்கள் பயன்படுத்தியே பர் லிட்டர் கிட்டத்தட்ட 7 லிட்டர்ஸ் பர் பர்சன்கிற லெவலில் வந்து நிற்கிது. விச் மீன்ஸ் என்னென்னா, இந்த 15% குடிக்கிறாங்க இல்லையா, எஸ் சார், கொடூரமான குடிகாரர்கள். பிரச்சனை எங்கேன்னு தெரியுதா இப்போது? புரியுது சார். குடிக்கிறது இல்லை, அது எவ்வளோ இன்டேக் பண்ணுறாங்க. எஸ். இப்போ அதர் என்ன தான் டாப் லீடிங்கில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருந்தாலும் அங்கே வந்து இதை வந்து ஒரு லெவலில் அவங்களால ஒரு கண்ட்ரோலில் இருக்க முடியுது. ஏன்னா இதுக்கு பின்னாடி புரியுது, இது ஒரு டோப்பமைன், இது ஒரு அடிக்ட்டு, நம்மளை இதை அப்படியே நகர்த்தி கொண்டு போய் இது ஒரு விதமான பழக்கம், தீய பழக்கம். ஸோ நம்ம பிரெயினை வந்து நம்மளோட வளர்ச்சியை, சிந்தனை திறனை மழுங்கடிச்சு நம்மளை ஒரு நிலையிலேயே வச்சுருக்கக்கூடிய ஒரு இந்த டோப்பமைன்கிற ப்ராசஸை உருவாக்குது. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது தெரிஞ்சு அவங்க இதுக்கான நாலேஜ் அண்ட் மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கு. இங்கே அது இல்லை. இங்கே இருக்கிற 15% பேர் மொடா குடிக்காரங்க மாதிரி. ஆமாம் சார். எங்கள் ஊர்லலாம் எருமைக்கு தண்ணி கட்டுவாங்க, தாலியில் பருத்தி மூட்டையெல்லாம் அரைச்சி புண்ணாக்கெல்லாம் போட்டு தாலி நிறையா ஊற்றி வச்சு அவுத்து விட்டாங்கன்னா அது வேகமாக போய் கண்ணில் முழுகிடும். இது வரைக்கும் உள்ள மூக்கு, கண், வாய் எல்லாம் உள்ளே விட்டுக்கும். அது தீர்ற வரைக்கும் உள்ளேயே பூந்து குடின்னு குடிச்சிட்டு தான் மேலேயே எட்டி போய் பார்க்கும் யாராவது இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. அந்த மாதிரி இங்கேயும். ஆமாம், நீங்கள் யோசிங்க. ஷாக்காக தான் சார் இருக்குது. 15% பீப்புள்ஸ் தான் குடிக்கிறாங்க. கரெக்டாக. இப்போ இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது வெறும் 15% பீப்புள் டோட்டல் பாப்புலேஷனில் இந்த ஆல்கஹால் ஹேபிட் இருக்கும் பொழுதே 8 லிட்டர் நம்ம குடிக்கிறோம். ஓகேங்க சார். ஆமாம், பர் பர்சனுக்கு. இப்போ நீங்கள் 8 லிட்டர் கன்சப்ஷன் லெவலுக்கு வந்தாச்சு.
இப்போ இதுவே நீங்கள் யோசிங்க, நாட்டில் யூரோப்பியன் ஸ்டைல் மாதிரி ஒரு 60% 70% பீப்புளுக்கு இந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா, இந்தியாக்காரனோட குடியை இந்த உலகமே சேர்ந்து குடித்தாலும் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு குடிப்பாங்க. ஆமாம், இங்கே இருக்கிற பாப்புலேஷனில் 80-70. அப்போ புரியுதா, இங்கே வந்து அதி அடிக்டில் இருக்காங்க. எஸ் சார், அடிக்ஷன்ஸ். ஏன் வந்து அது ஒரு நாகரிகங்கிற லெவலை தாண்டி இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாகரிகமாக தான் மேலை நாடுகள் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு வீக்கெண்டில் இது தெரியும், அது வந்து டோபமைனை என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு தெரியும். இதை நான் குடித்தா என் பாடிக்குள்ளே என்ன நடக்குதுன்ற அந்த நாலேஜ், அந்த மெச்சூரிட்டி, அந்த அறிவோடு அவங்க வந்து அதை இன்டேக் பண்ணுறாங்க. எஸ் சார். பட் இங்கே என்ன, அவங்களுக்கு அந்த போதைங்கிற லெவலில் தான் பார்க்குறாங்களே, அந்த பிகைண்ட் த சயின்ஸை வந்து அதை புரிஞ்சு எத்தனை பேர் வந்து பின்விளைவுகள் அவங்க பார்க்குறது கிடையாது. டூ மச் ஆஃப் ஆல்கஹால் எடுத்து அது லிவருக்கு ஓவர்லோடு, ஸோ எக்கச்சக்க உடல் உபாதைகளை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வரும். கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்து அன்ஆர்கனைஸ்டாக இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான பாயிண்ட். ஓகேங்க சார், புரியுதுங்களா? கண்டிப்பாக சார். ஸோ இதை வந்து நம்மளோட ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இன்க்ளூடிங் கவர்மெண்ட்க்கு பெருமளவில் சதவீதம் கவர்மெண்ட்க்கு வந்து இது ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்து இதை வந்து ஒரு சமுதாய சீரழிவுக்கு காரணமாக இந்த மது பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம நாட்டோட கவர்மெண்ட்டோட கடமை. நீங்கள் சொல்கிறது வந்து பயமாக இருக்குது சார். 60-70% ரொம்ப மோசமாயிடும். இது இந்த லெவல்லையே இவங்க இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா ரொம்ப மோசமான, இன்னொரு 30-40 வருடங்கள் கழித்து நம்ம நாட்டை திரும்பி பார்க்கும்போது மிகவும் மோசமான நிலைமையில் நம்ம நாடு இருக்கும். இன்க்ரீஸ் ஆகுதா சார்? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இருக்கு. அது உங்களுக்கு தெரியலையா? ஆமாம் சார். இந்த இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் ஈடுபடுறாங்க. தென் பெண்களோட சதவீதம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இது பாலின பாகுபாடின்றி இன்றைக்கி வந்து அது ஒரு இதாக போயிட்டுருக்கு கன்செப்ஷன். அப்போ இன்னும் ஃபியூச்சராக பார்த்தா அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டேஞ்சர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆப்வியஸ்லி டேஞ்சர். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு வந்து வி ஹாவ் டு கிரியேட் ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம். இதில் வந்து ஒரு சீரியஸ் கான்சியஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதை நம்ம கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ தான் நம்ம என்ன வந்திருக்கோன்னா, இந்த இடத்துல தான் இந்த டாஸ்மார்க்கை பற்றி நம்ம பேச வேண்டிய பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்துருக்கும். கண்டிப்பாக சார். ரைட். ஓகே டியூபிஸ், இவ்வளோ நேரம் இந்த மதுவோட வரலாறு எல்லாமே சார் நம்மளுக்கு அழகாக ஆக்கப்பூர்வமாக சொல்லி கொடுத்தாரு. மெசபட்டோமியா கதையிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது நம்ம டாஸ்மாக் செக்மெண்ட்குள்ளே போகிறோம். அது வந்து நம்ம இந்த எபிசோடில் இல்லை, நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ உங்ககிட்ட இருந்து சைன் அவுட் ஆகிறது விஜயராம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோட நம்மளால் பார்க்க முடியும். Bye bye.